ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் கொடுக்காத வரத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்காக, என் மனசுக்கு பிடிச்ச செல்ல குழந்தையான உனக்கு கொடுப்பதற்காக இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னைக்கு மட்டும் நான் சொல்கிறத கேட்காம நீ கடந்து போயிட்டினா அப்புறம் இனி எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் யார் மூலமாகவும் உனக்கு எந்த வழிகாட்டுதலும் இல்லாமல் நீ முன்னேற முடியாமல் தவிக்க நேரிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து முழுவதுமாக நான் சொல்வதை கேட்டுட்டு அப்புறமா நீ கடந்து போனினா நீ இழந்ததிலிருந்து கூட, நீ எதிர்பார்த்த விஷயங்களிலிருந்து கூட நியாயமாக உனக்கு சேர வேண்டிய அனைத்தையும் நானே உன் கைகளில் வந்து சேரும்படி செய்வேன். வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதமான விஷயந்தான். எந்த நேரத்தில் எது எப்படி எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாத இந்த உலகத்தில் உனக்காக பல அற்புதங்களை நடத்தி கொடுக்க தயாராக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் யார் உன் கூட இருப்பாங்கன்னு நீ நம்புறியோ அவங்க மீது முழு அன்பு செலுத்தி அவங்க எப்போவுமே உன் கூட இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே. மனிதர்களுக்கு நீ என்ன வேணா செய்யலாம், ஆனால் இந்த வராகி அம்மாவுக்கு நீ எதுவுமே செய்யணுன்ற அவசியம் இல்லை. நீயே என்னை விட்டு போனாலும் நான் உன் கூடவே இருந்து உன் மீது அன்பையும் பாசத்தையும் செலுத்தி உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்தே தீருவேன். நீ எப்போவுமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என் வராகியம்மா என்னை காப்பாற்றுவாங்கன்ற அந்த நல்ல எண்ணத்தையும் நம்பிக்கையும் உன் கூட முழு மூச்சாக வச்சுக்கோ. எல்லா விதமான சூழ்ச்சிகளிலிருந்தும் வீழ்ச்சிகளிலிருந்தும் எதிர்மறையான ஆபத்துகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றி சூறாவளியாய் உன்னை மீட்டெடுப்பேன். என் அருளும் ஆசிகளும் உனக்கு இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. உன் கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டியது இனி என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. இப்போ நீ கவலைப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் பிரச்சனைகளில் மாட்டிக்காம கொஞ்சம் பொறுமையாக என்னதான் நடக்குதுன்னு அமைதியாக வேடிக்கை பாரு. உன்னை சுற்றி இப்போ என்ன நடந்தாலும் எந்த விஷயம் மாறினாலுமே கூட சரி, நிச்சயமாக உன் நியாயமான ஆசைகள் நிறைவேறும். எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக, உனக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய வாய்ப்புகளாக தான் இந்த வராகியம்மா மாற்ற போகிறேன். இத்தனை நாளாக எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு தேடி தேடி அழுத்து போயிட்ட. ஆனால் இப்போது நீ அழுத்து ஓய்ந்து சோர்ந்து போயிருக்கிற இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் தானாகவே உன்னை தேடி வரும்படி செய்வதற்காக தான் உனக்கான வரத்தை கொடுக்க வந்தேன். இனி நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வரம் மூலமாக உன் வாழ்க்கையே அழகானதாக மாறப்போகுது. உன் குடும்பத்தில் எந்த விஷயத்திலும் எந்த காரியத்திலும் மூணாவதாக இன்னொருத்தர் வந்து தலையிடாமல் உன் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் நீ பார்த்து நடந்துக்கோ. எது நல்லதோ கெட்டதோ பிரச்சனையோ சிக்கலோ எதுவாக இருந்தாலும் உன் குடும்பத்தில் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி தீர்த்துக்கணுமே தவிர மூன்றாவது நபர்களை நடுவராக கூப்பிட வேணாம். அதன் மூலமாக இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும். உன் வீட்டில் நடக்கிறது என்ன, உன் குடும்பத்தில் என்ன இருக்குது எது இல்லைன்னு உங்களுக்கு தான் தெரியும். மூணாவதாக வந்து பேசுகிறவங்க ஏதோ பொதுவாக ஏதோ என்னத்தையோ சொல்லணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் நீ தானே கஷ்டப்பட நேரும். அதனால தான் மூன்றாவதாக யாரையும் உன் குடும்பத்தில் அனுமதிக்காமல் உன் இல்லத்தில் நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீங்களே பேசி பார்த்து நடத்திக்கோங்கன்னு சொல்கிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இன்னும் அதிகமாகக்கூடிய அளவுக்கு நான் உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். மகிழ்ச்சிங்கிறது உன் மனசில் தான் இருக்கே தவிர உன் வாழ்க்கையில் இல்லை. எப்போவுமே மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். இதுவரைக்கும் தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில் இனிப்பான பல நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. உன் எண்ணத்தில் எப்போதுமே நேர்மறையான சிந்தனைகளை வச்சுட்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளும் போது கசப்பான அனுபவங்களை எல்லாம் தாண்டி உனக்கு இனிமை தரக்கூடிய நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன். எல்லாருக்கும் நன்மையே நடக்கும்படியும் உனக்கு மட்டும் தீமையே நடக்கும்படியும் நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். இப்போ நீ அதை தானே யோசிக்கிற. எல்லாரும் நல்லா இருக்காங்க,
எனக்கு மட்டும் ஏன் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் உயர்வும் முன்னேற்றமும் வராமல் நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு தானே நீ யோசிக்கிற? கடவுளையே கையெடுத்து கும்பிட்டு வணங்காதவர்கள் கூட நல்லா இருக்கும்போது எப்போதும் உன்னையே நம்பி வணங்குகிறேனே வராகியம்மா, என் கர்ம வினையையும் கஷ்டத்தையும் தீர்க்க மாட்டியானே? நீ ஆதங்கப்பட்டு என்னிடம் கேட்ட விஷயத்தை உனக்கு சரி செய்து நிரந்தர சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் இப்பொழுது உனக்கு வரம் கொடுக்க வந்தேன். வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல நிரந்தரமான வருமானத்தோடு கூடிய சந்தோஷமான வேலை அமையும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும்படி குழந்தை பாக்கியத்தையும் நான் கொடுப்பேன். உன் மனசை மட்டும் நீ அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நேர்மறை எண்ணத்தோடு முயற்சி செய்யும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் நீண்ட நாள் பிரார்த்தனைகளையும் இந்த வராகியம்மா நிறைவேற்றி கொடுப்பேன். நீ நம்பிக்கையோடு இருப்பற ஒரு விஷயம்தான் உன் துயரங்களை தீர்க்கும் மருந்தாக இருக்க போது. எது நல்லதோ கெட்டதோ அது எல்லாத்தையும் நீ அனுபவித்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் தானே இருக்கே. அப்புறம் என்ன, பயப்படாமல் பதட்டப்படாமல் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு தைரியமாக உன் கடமைகளை மட்டும் செய்யி. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான நல்ல நேரமும் காலமும் வந்துடும் என் செல்லமே. ரொம்ப நாளாகவே நீ வாழ்க்கையில் ஆசைப்பட்டு நேசித்து எதிர்பார்த்து ஏங்கி கேட்ட ஒன்று இன்னும் உனக்கு கிடைக்கலையேன்னு கவலைப்படுறது எனக்கு தெரியும். அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கதானே நான் வந்திருக்கேன். நீ கேட்டது உனக்கு எவ்வளோ முக்கியம், நீ அதை எவ்வளவு ஆசையாக எதிர்பார்த்து காத்திருக்கிறன்னு தெரிஞ்ச பிறகும் அதை எப்படி நான் உனக்கு கொடுக்காம இருப்பேன்? இதோ உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பாளியாக மாறி எல்லாமே உனக்கு சுகமாக நடக்கும்படி செய்ய போகிறேன். இனிமே எந்த கலக்கமும் கவலையும் உனக்கு வேண்டாம். உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும்படி உன் கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து வச்சு நீ என்னிடம் கேட்ட விஷயத்துக்கும் வெற்றியையே உன் கைகளில் பரிசாக கொடுப்பேன். உன் குறிக்கோளும் லட்சியமும் எதுவாக இருந்தாலும் அதை வெளியே யார்கிட்டையும் சொல்ல வேணாம். ஏன்னா நீ ரொம்ப சந்தோஷத்தோடு நல்லது நடக்க போகுதுன்னு மகிழ்ச்சியோடு அதை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க மனசில் என்ன எண்ணம் இருக்குன்னு உன்னால் சொல்ல முடியாது தானே. 10 பேர்கிட்ட சொன்னீன்னா அதில் யாராவது ஒருத்தர் தான் சந்தோஷப்படுவாங்க. மற்ற 9 பேரும் உனக்கு எப்படி நல்லது நடக்குது, உனக்கு மட்டும் நல்லது நடக்குதேன்னு ஏதோ ஒரு விதத்தில் உன்னை பார்த்து பொறாமப்படக்கூடியவர்களாகவும் வைரறியக்கூடியவர்களாகவும் தனக்கு இப்படி நடக்கலையேன்னு ஆதங்கப்படக்கூடியவர்களாகவும் ஏற்கப்படக்கூடியவர்களாகவும் தான் இருப்பாங்க. அதனால தான் எப்போதுமே எந்த விஷயத்தையும் நடப்பதற்கு முன்பாக யார்கிட்டையும் போய் அவசரப்பட்டு சொல்லாமல் பொறுமையாக நல்லபடியாக நடந்த பிறகு அனைவரிடமும் அதை சொல்லி பழகுன்னு சொல்கிறேன். எந்த விஷயமே முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியாது உன்னால் செய்ய இயலாதுன்ற பட்சத்தில் தைரியமாக அதே நேரத்தில் பொறுமையாக பணிவோட முடியாதுன்னு சொல்லவும் கற்றுக்கோ என் செல்லமே. எப்போவுமே எல்லார்கிட்டையும் அன்போடும் மதிப்போடும் மரியாதையோடும் பணிவோடும் நடந்துக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் மட்டம் தட்டி பேசாதே. எல்லாரையும் உனக்கு சமமாக நினச்சினாலே நீ யாரையும் தவறாக பேச மாட்டாய் தானே. இந்த வராகியம்மா எப்போதுமே என் அன்பு பிள்ளையான உன்னுடைய எதிர்காலத்தை கஷ்டப்படும்படி விட்டு வைக்க மாட்டேன். இனி வரக்கூடிய காலம் உனக்கான வருங்காலமாக இருக்கும்படியும் எல்லாரும் வியக்கம் பண்ண உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய தான் போகிறேன். உன் லட்சியங்களில் எல்லாம் நீ வெற்றி பெறும்படி உனக்கான காரியங்களை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ நினச்சது போல உன்னை வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கைங்கிறது முதல் அடியை எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்து பயமில்லாமல் முன்னோக்கி செல்வது தான். நீயும் அடியை எடுத்து வைக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து சாதாரணமாக தாராளமாக நீ தயாராக தைரியமாக நடந்து கொள்ளும்படி உன் பாதையில் நடந்து போகிற அளவுக்கு அழகான மலர் பாதையை நான் வச்சிடுவேன். முதல்ல தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் நீ தைரியமாக துணிவாக அடியை எடுத்து வச்சுக்கிட்டனா அடுத்தடுத்து உன் வாழ்க்கை பாதைங்கிறது மிக சந்தோஷமாக மாறிடும் என் செல்லமே. நீ எப்போவுமே மனசில் நம்பிக்கைங்கிற அச்சாணியை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக வாழ்க்கையை வாழும்போது உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கட்டாயமாக நான் சேர்த்துருவேன். என்னையே சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில் முழுவதுமாக உனக்கு வெற்றியை தர வேண்டியது
இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த வெற்றியையும் உன் கைகளில் தருவதற்கு தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனவேதனைகள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. அந்த மனவேதனைகளையெல்லாம் போக்குவதற்கு ஏற்றாற் போலதான் உன்னை காலத்துக்கு ஏற்றாற் போல நான் பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் எது உனக்கு சரியாக வரும், எது பொருத்தமாக இருக்கும், எது உனக்கு நல்லதுங்கிறத புரிய வைப்பதற்காக தான் நான் கொஞ்சம் காலதாமதம் செய்கிறேன். கூடிய சீக்கிரம் காலம் மாற மாற நீயே உனக்கு வேணும்னு கேட்டதை வேணான்னு சொல்லிடுவ. வேணான்னு சொன்னதை கூட இதுதான் சரியாக வரும்னு சொல்லி ஏற்றுக்கொள்வ என் செல்லமே. ஏன்னா என் அன்பு குழந்தையான உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் உன் கைகளில் கொடுப்பேன். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நன்மையை தரும் விதத்தில் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. யார் என்ன வேணாலும் உன்னை பற்றி பேசட்டும், ஆனால் நீ ஒருபோதும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் பாதையில் உறுதியாக போக பழகு. என் மேலே நீ வைக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையின் பலனாக எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். உனக்கு வயிறார உணவு கொடுத்து நோய் நொடி இல்லாத நல்ல உடலை கொடுத்து சந்தோஷமான நிம்மதியான வசதியான வாழ்க்கையும் கொடுத்து பக்திமயமாய் உன்னை வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் வலியையும் வேதனையையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன். உன்னுடைய பல நாள் பிரச்சனைகளையெல்லாம் நீக்கி உன் கஷ்டத்தை போக்கி நீ ஏங்கி எதிர்பார்த்து கேட்ட விஷயங்களையும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன். கர்ம வினையின் காரணமாக பல பிரச்சனைகளில் சிக்கி போராடிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமான முடிவை கொடுக்க போகிறேன். உன் கர்ம வினைகள் குறைய ஆரம்பிச்சிடும் என் செல்லமே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உனக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்க போது இந்த வராகியம்மாவை நம்பி வந்த உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிற நீ அதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்ததால தான் அதையெல்லாம் நானே கேட்டு நானே போக்கி நீ எதிர்பார்த்த நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். அது மட்டும் இல்லை, நீ நல்லா இருக்கக்கூடாது, நல்லா வாழக்கூடாது, வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்ச அந்த எதிரிகள் கண் முன்பாகவே உன்னை சிறப்பாய் வெற்றிகரமாய் நான் வாழ வைப்பேன். உனக்கு தேவையான மன ஆறுதல் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எதையாவது யோசித்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சதுக்காக நீ நன்றி சொல்லி இல்லாதவைகளும் தானாக வந்து சேரும். எதிர்பார்த்ததும் நம் வாழ்க்கையில் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராக இருக்கணும். எதுக்காகவும் கண்ணீர் வடிக்காமல் முகத்தில் எப்போதுமே ஒரு புன்சிரிப்பை வச்சுக்கிட்டு வலிகளையும் வேதனைகளையும் கடந்து வாழ தயாராக இருந்தீனா உன் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக பிரகாசமானதாக ஜொலி ஜொலிப்பானதாக மாறிடும் என் செல்லமே. நீ உத்தமனாக வாழணும்னு கூட அவசியமில்லை. எதுக்கும் உதவாதவராக மட்டும் இருந்து விடாதே. முடிஞ்ச அளவுக்கு உன் வாழ்க்கையும் உயர்த்திக்கிட்டு மற்றவங்களுக்கும் உன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நீ செய்யும் போது அதுதான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் அற்புத சக்தியாக இருக்கும். நீ பேசுகிறதை பொறுத்து, நீ செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் வந்து சேருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே நல்ல வார்த்தைகளையும் நல்ல செயல்களையும் மட்டுமே பழக்கப்படுத்திக்கோ.